Chapter 2ல example 2.2 பார்க்க போறோம். Find the value of the real numbers x and y ன்னு கொடுத்திருக்காங்க. If the complex numbers ன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர்ஸும் are equal சொல்றாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். First z1 equal to 2 plus I x plus I minus 1 minus I y plus 2i minus 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2வையும் இந்த ஐயும் x கூட இன்டூ பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் நம்மளுக்கு 2x plus xi வரும். திருப்பி இங்கேயும் அதே மாதிரி இந்த 1ஐயும் இந்த ஐயும் yக்கு இன்டூ பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் ஸோ y தான் வரும். 1 இன்டூ y தான் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் yi இருக்கு. பேலன்ஸ் இருக்க இது ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் தனியாகவும் ஐ டேர்ம்ஸ் எல்லாமே தனியாக எழுதிக்கிறாங்க. எப்படின்னா 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3. இப்போது ஐ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? இது 3 ஐ டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் வந்து தனியாக எழுதிக்கிறாங்க. ப்ளஸ் இது மூணுத்துலேயும் ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஐ இன்டூ எக்ஸ் டேர்ம் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு z2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டு சேம் அதே மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் அப்படியே எக்ஸ் டேர்ம் வந்துடும். இப்போ இந்த ஒய் கூட இந்த மைனஸ் 1ஐயும் இந்த 2ஐயும் வந்து நம்ம இன்டூ பண்ணணும். ஸோ மைனஸ் இன்டூ ப்ளஸ்ன்னும் போது மைனஸ் ஒய் ப்ளஸ் இது ரெண்டும் என்ன ஆகும் 2yi plus 1 plus i இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக ஐ டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதுறாங்க. x மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 தனியாகவும் ஐ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது 2yiயும் ஐயும் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் காமனாக ஐயை வெளியில் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டா 2y ப்ளஸ் 1 தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா z1 ஈக்குவல் டு z2ன்னு தெரியுது. z1 நம்ம கண்டுபிடிச்ச z1லாம் என்னென்ன 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ப்ளஸ் ஐ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 இதுதான் z1 ஈக்குவல் டு z2 என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ 2y ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்ஸ் என்னென்ன 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2x அப்படின்ட்டு இந்த பக்கம் இருக்க எக்ஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்க மைனஸ் ஒய் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை இந்த சைடு கொண்டு போகிறாங்க. மைனஸ் 3 இங்கே போச்சுன்னா ப்ளஸ் 3 ப்ளஸ் 1. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி இமேஜினரி பார்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 1. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த பக்கம் இருக்க ஒய் இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு இந்த பக்கம் ப்ளஸ் 2 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் சைன் பண்ணும் 3y ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு கிரேட்டர் மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் சைன் போடணும். ஸோ மைனஸ் 1 சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கிது. ஸோ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்ட்டு ஸோ எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் 2y ப்ளஸ் 3y 5yயாக இருக்கும். 4 ப்ளஸ் 1 5யாக இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 5 இன்டூவில் இருக்க 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். கேன்சல் பண்ணனா y ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிச்சு. இப்போது வி ஷுட் சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 1 இன் செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் minus 3
y இருக்க இடத்துல இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 1 ஈக்குவல் டு -1. ஸோ எக்ஸ் -3 ஈக்குவல் டு -1. எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறமா போச்சுன்னா என்ன ஆகும் +3 -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு y வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு.